வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சின்னம்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் ஜான்சி ராணி ராஜா துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவலர்களை சால்வை அணிவித்து கௌரவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு ஊராட்சி மன்ற தலைவராக ஜான்சி ராணி ராஜா பதவி வகித்து வந்தார். இவரது பதவிக்காலம் நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று சின்னம்பேடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் உள்ளிட்டோருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக தனக்கும் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திற்கும் ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றார். இதேபோன்று திமுக ஒன்றிய கவுன்சிலர் சந்திரசேகர் சிறப்பாக பணியாற்றிய துப்புரவு பணியாளர்களுக்கும், தூய்மை காவலர்களுக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்தார். மேலும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பகலவன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சேகர், வார்டு உறுப்பினர்கள் ரோஜா, தேவன், உமா, நாகஜோதி, இளையராணி, ராமு, சசிகலா, ரேணுகா, ஊராட்சி செயலாளர் பரசுராமன் மற்றும் கிராம பெரியவர்கள், கிராம பொதுமக்கள், உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் சின்னம்பேடு ஊராட்சி 5 வருடம் மனநிலையாக வேலை செஞ்சாங்க. நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். எங்களது இந்த 5 ஆண்டு கால பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலே 2 ஆண்டுகள் கொரோனா காலத்தை கழித்து விட்டோம். மற்ற 3 ஆண்டுகளில்தான் எங்களது பணிகளை செய்ய முடிந்தது. இந்த பணிகள் எவ்வளவு செய்தோம் என்பதை பொதுமக்கள் சார்பாகவும், எங்களது வாழ்வுறுப்பினர் சார்பாகவும் எங்களுக்கு மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்து நன்றி செலுத்தினார்கள். இதுவே எங்களுக்கு மிகுந்த பெருமையாக உள்ளது. அதே நேரத்தில் கிராம மக்களும் இதுவரையிலே எங்களுக்கு எந்த விதமான குறைநிறைகளும் இன்றி சிறப்பாக செய்தார்கள் என்ற மனநிறைவோடு இந்த கூட்டத்திலிருந்து இன்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். முடிந்த ஒரு சில முக்கியமான வேலைகளை செய்து சாதித்துள்ளோம் என்பதை பெருமையுடன் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களையும் பற்றி பேசணும்னா முதல் கருமாக நம்ம தூய்மை காவலர், துப்புரவு பணியாளர்களை மேன்மைப்படுத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் நம்மளுக்குள் இருக்கிறது. அவர்கள் இல்லை என்றால் இந்த ஊராட்சியினுடைய தூய்மை முழுமையாக பாதித்துவிடும். கொரோனா காலத்தில் மட்டுமின்றி நம்மளுக்கு இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து நம்மளுக்கு சொல்ற இடத்துலலாம் அவங்க சுத்தம் செய்து கொடுத்து அதிகாரிகளுடைய தோரணைகளும் சரி, எப்படியா இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை உடனே இரவு பகல் பார்க்காம செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இது வரைக்கும் செஞ்சிருக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுக்கு இன்னும் மேலும் மேலே செய்யணும் தான். ஆனால் நம்ம ஊராட்சியில் போதிய நிதி உதவி இல்லாத காரணத்தால் ஒரு சில உதவிகளை மட்டும் செய்யக்கூடிய கட்டாயத்துக்கு நாம் உட்பட்டிருக்கிறோம்.